ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி தான். என்னங்க எல்லோருன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எங்களுடைய ஊர் வந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான். நாங்கள் எப்போவுமே வந்து அடிக்கடி கன்னியாகுமரி போய் பார்ப்போம். பிகாஸ் கன்னியாகுமரி வந்து நாகர்கோவில் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ட்ராவல் வரும் பைக்கில் போனால். எனக்கு பைக் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி பைக்கில் தான் போவோம். சரி, இன்றைக்கி அப்படி கன்னியாகுமரி போகும்போது உங்களோட சேர்ந்து பயணிக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே வந்து இது ரொம்ப பசுமையாக க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். கடல், மலை, ஆறு எல்லாமே சுற்றி இருக்கக்கூடிய ஊர் தான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு. இதில் குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்களா, ஆறு 2 சைடு குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஆறு ஓடும். ஒரு தண்ணி மாதிரி ஓடும். அதை ஒட்டி இந்த கோயில், அதை பின்னாடி இந்த மலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வியூ ரொம்பவே அழகாக இருக்கும். எப்போவுமே நான் இந்த பக்கம் போகும்போது ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நான் நிறையா கேப்சர் பண்ணுவேன். அப்படி ஒன்று கேப்சர் பண்ணது தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அதிகமாக வந்து வாழை, தென்னை, பலா, மாம்பழம் அந்த மாதிரி வந்து நிறைய விளைவிக்கிறாங்க. ரொம்பவே இயற்கையோட அழகாக இருக்கும். இந்த தாமரை குளம்லாம் பாருங்களேன், 2 சைடுமே ரோடுக்கு 2 சைடுமே இருக்கும். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இது வீடியோஸில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அப்படியே கன்னியாகுமரிக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. நம்ம வரும்போது ஒரு மதியம் ஒரு 1:00 போல் தான் நம்ம கன்னியாகுமரிக்கு வந்தோம். சரி, அப்படியே உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம மற்ற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ஸ் தேடும்போது அங்கே ஹோட்டல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. சரி, ஓகே, இங்கே போய் லைட்டாக ஒரு லஞ்ச் எடுத்துகிட்டு அப்புறம் போகலாம், பசி வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த ஹோட்டல் ரொம்பவே அழகாக, நீட்டாக, சிம்பிளாக நல்லாவே இருந்தது. நான் அப்படியே லைட்டாக ஒரு சப்பாத்தி மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு லைட் ஃபுட்டாக எடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்பவே நீட்டாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லாவே இருந்தது. அங்கே லன்ச் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியே மூவ் பண்ணிட்டு வந்தப்போ அப்படியே போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போகிறதுக்காண்டி போனோம். போட்டிங் போகிற இடத்துல பார்த்தா அன்றைக்கி சண்டேனால பயங்கர கூட்டம், பெரிய க்யூ நின்றுச்சு. ஆஹா, இந்த கூட்டத்தில் நம்மளால் வந்து போட்டிங் போக முடியாது, சரி போய் பகவதி அம்மன் கோயிலுக்காச்சும் போய் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால், நாங்கள் போனது மதியம் டைம்னால் கோயில் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு, நடை சாத்தியிருந்தாங்க. சரி, வெளியே நின்றே நம்ம கும்பிட்டுக்குறோன்னு சொல்லிட்டு லைட்டாக வெளியே நின்றே தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பீச் சைடு போய் உட்காருவோன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்கார போனோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், இங்கே எத்தனை தடவை வந்தாலுமே நம்மளுக்கு அந்த வியூ பாயிண்ட் பார்க்கும்போது எல்லோரும் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுக்காமல் போக மாட்டோம். நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஆக்சுவலாக என்னுடைய நேட்டிவ் இது கிடையாது, மேரேஜ் ஆனது தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக். அதனால் எனக்கு ஒரு பழக்கம், இங்கே யாராச்சும் வண்டி அந்த வேன் இதெல்லாம் வரும்போது அதில் வந்து எங்களுடைய அந்த நம்பர் டிஎன் சொல்லி தமிழ்நாடுக்கு பின்னாடி நம்பர் வருங்களா, நம்மளோட டிஸ்ட்ரிக் நம்பர் இருக்கான்னு சொல்லிலாம் நான் தேடுவேன். அந்த மாதிரி யாருக்காச்சும் பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள். அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த தெரியுதில் அதான் போட்டிங் ஏறுற இடம். அங்கேருந்து விவேகானந்தர் ராக்கு கொண்டு போய் விடுவாங்க. அங்கேருந்து நம்ம இன்னொரு போட்டு எடுத்து திருவள்ளுவர் சிலைக்கு போகணும். இப்போ வந்து கண்ணாடி பாலம் ஓப்பன் பண்ணனால விவேகானந்தர் ராக்லேருந்து கண்ணாடி பாலம் வழியாக திருவள்ளுவர் சிலைக்கு போயிடலாம். அங்கேருந்து ரிட்டன் விவேகானந்தர் ராக் வந்துட்டு அங்கேருந்து போட்டில் ஏறி கரைக்கு வந்துடலாம், வந்து விட்டுருவாங்க. ஒரு ஆளுக்கு 100 என்னமோ அந்த மாதிரி ரேட்டில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு நைட் டைம் இந்த இடத்துல உட்காந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது மதிய நேரம்னால ரொம்ப ஹீட்டாக இருந்தது. நாங்கள் அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மாங்காய் விற்றது அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி, அப்படியே நகர்ந்து போகும்போது நாங்கள் ஒரு விஷயம் கவனித்தோம். அங்கே ஃபாரினர்ஸ் நிறைய நின்றாங்க. அப்படியே ஃபாரினர்ஸ் வந்து நம்ம ஊரை சுற்றி பார்க்குறதுக்காண்டி தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட ஓடி போய் செல்ஃபி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் கேட்டு கேட்டு எடுக்கிறாங்க. அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. பட் எதுக்காண்டி எடுக்கிறாங்க? இது நம்ம அவங்க ஊருக்கு போனால் அவங்க நம்மள்ட்ட எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு எனக்கு யோசனையாகவே இருந்துச்சு. நம்ம அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுதான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அப்படியே நாங்கள் வந்து அங்கே வேக்ஸ் மியூசியம் போட்டிருந்தாங்க. மெழுகுனால் செய்யப்பட்ட சிலைகள் வச்சு மியூசியம் போட்டிருந்தாங்க.
இது இந்தியாவிலே இங்கே தான் ஃபஸ்ட் டைம் போட்டதாக வந்து சொன்னாங்க. அதுக்கு போனோம். நிறைய ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.